மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிற மக்கள் தான் மிக அதிகமாக இந்த கரிய உணவா ஒரு முக்கியமான சப்ஸ்டான்சியல் உணவா எடுத்துக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய மேல்தட்டில் இருக்கிறவங்க வேற பல மீட்லயே ஃபிஷ் இருக்குது, சீ ஃபிஷ் இருக்கு, வேற பலவிதமான காடை, கவுதாரி, மான்கறி கூட they can afford. சமுதாயத்தினுடைய கீழ்த்தட்டு இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு மாட்டுக்கறி. எனவே இது அரசாங்கம் கொண்டு வந்த தடை தவறு, நீதிமன்றத்தின் உத்தரவு முழுக்க சரி என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் கூட மாடுகளை காப்பதற்காக தான் இந்த சட்டம் என்கிற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அப்போது காந்தியர்கள் ஆட்டுப்பால் அறிஞ்சினாரே, அந்த ஆடுகளை காக்க வேண்டாமா? இப்படி நாம் ஆரம்பித்துக் கொண்டு போனால் மனிதர்களை காக்கவே இங்க இருக்கிற அரசுகள், மத்திய மாநில அரசுகளால் முழுமையாக முடியவில்லை. சமுதாயத்தில் இருந்த பல நோய்களிலிருந்து, பல சமுதாய தீங்குகளிலிருந்து நம்முடைய அரசுகள் இன்னும் மனிதனை கூட முழுமையாக காக்க முடியவில்லை என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. எனவே மாடுகளை காக்கிறேன், ஆடுகளை காக்கிறேன், செம்மறியாட்டை காக்கிறேன், வெள்ளாட்டை காக்கிறேன் என்பதெல்லாம் இது ஒரு ஏமாற்று வித்தையே தவிர, ஒரு சமுதாயத்துடைய அடித்தட்டு மனிதன் தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக சாப்பிட்டு வருகிற ஒரு உணவை தடுப்பது என்பது தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது. அரசாங்கத்துக்கு ஒரு தனி மனிதன் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உரிமை இந்த பூவானத்தில் இருக்கிற எந்த அரசாங்கத்துக்கும், எந்த கட்சி அரசாங்கத்துக்கும் எப்போதும் கிடையாது. எனவே மாடுகளை காக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு வெளியே சொல்லப்படுகிற பம்மாத்து வார்த்தையை தவிர உண்மை அதுவல்ல. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு எந்த அளவுக்கு வலுவானது? இந்த உத்தரவு என்பது ஒரு வழக்குரைஞராக நான் பதில் சொல்ல வேண்டுமானால், சென்னைக்கு கூட இந்த உத்தரவு பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து. டெக்னிக்கலா மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு எந்த மாவட்டங்கள் எல்லாம் அவர்கள் ஆளுகைக்கு கீழ் வருகிறதோ அந்த மாவட்டங்களுக்கும் ஊர்களுக்கும் மட்டும்தான் பொருந்தும். அவர்கள் சென்னையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் உத்தரவு கொடுக்க முடியாது. ஆந்திராவுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது, கர்நாடகத்துக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. தமிழ்நாட்டிலேயே மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய ஆளுகையில் உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது முதல் முறை அல்ல, பல முறை இவ்வாறு நடந்திருக்கிறது. ஆனால் அதனால் அந்த உத்தரவு வலுவிழந்து போய்விட்டது என்றோ தவறென்றோ சொல்ல முடியாது.